சிங்கிங் நிறைய டேலண்ட் இருக்கவங்களால மட்டும்தான் பாட முடியுமா? உங்களில் எத்தனை பேர் கிச்சன்லேயோ இல்லை பாத்ரூம்லேயோ பாட்டை முணுமுணுத்துக்கிட்டே இருப்பீங்க, இல்லை பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க? அப்படி எந்த பாட்டை நீங்கள் அடிக்கடி கேட்கவோ இல்லை பாடவோ செய்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனலில் சிங்கிங் டெக்னிக்ஸ், ஸ்ருதியில் எப்படி பாடுறது, ஸ்ருதி சவுண்டை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஸ்ருதி சவுண்டோடு சேர்ந்து எப்படி பாடுறது, நம்மளோட வாய்ஸை எப்படி நம்ம சரியான முறையில் யூஸ் பண்ணுறது, இப்படிங்கிறத பற்றியெல்லாம் சில டெக்னிக்ஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறேன். என்னோடய சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே தெரிகிற என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஈஸியாக சேரும். சரி, நம்ம வீட்டுக்குள்ளேயே பாடிட்டுருக்கோம். நம்ம இந்த பாட்டு பாடுறது நமக்கு ரொம்ப பிடிக்குது, அதனால் நாம் அதை கரெக்டாக போய் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம போய் பாட்டு கற்றுக்க போவோம். இல்லை, நான் கொஞ்சம் நல்லா பாடுவேன், ஆனால் எனக்கு ஸ்ருதி, தாளம் இதெல்லாம் பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சிங்கிங் டேலண்ட்டை பற்றின விஷயம் இல்லை, அது டெக்னிக்ஸை பற்றின விஷயம். உங்களோட வாய்ஸ் தான் உங்களோட சூப்பர் பவர். அதை வச்சு தான் நீங்கள் பேசவும் போகிறீங்க, அதே வாய்ஸை வச்சு தான் பாடவும் போகிறீங்க. புதுசாக எதுவும் கண்டுபிடிக்க போகிறதில்ல. ஸ்ருதி அப்படிங்கிற வேர்டை நீங்கள் பாட்டு கற்றுக்க போகும்போது உங்கள் டீச்சர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இந்த சூப்பர் சிங்கர், சரிகமப்பா இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸில் ஜட்ஜஸ் கமெண்ட் பண்ணியும் கேட்டிருப்பீங்க. ஸ்ருதியில் பாடுறதுக்கு ஸ்ருதி பாக்ஸோ இல்லை இப்போல்லாம் நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. கூகுள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா தம்புரா, ட்ராய்டு, ஜால்ரா இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் ஜியோ, ஜி ஷார்ப்போ உங்களோட ஸ்ருதி என்னவோ அதை வச்சு நீங்கள் பாடினா அதில் ஒரு சவுண்டு வரும். இப்போ அந்த சவுண்டோட நான் எப்படி மெர்ஜ் பண்ணுறது என்னோடய வாய்ஸை? நான் பாட்டுக்கு பாடிட்டுருக்கேன், நான் பாடுறது ஸ்ருதியில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்படிங்கிற பல கேள்விகள் பிகினர்ஸ் கிட்ட இருக்கும். நான் இங்கே சிங்கிங் டெக்னிக்ஸ் பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த நோட்ஸை இப்படி பாடுங்க, இந்த ராகத்தை இப்படி பாடுங்க, இந்த சங்கதியை இப்படி போடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீப்பாக எடுத்த உடனேயே போக வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம அதோட பேசிக்கை புரிஞ்சுக்கணும். பேசிக் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் அதெல்லாம் சரியாக பாட முடியும். கணபதியே துணை புரிவாய், கருணை நிறை மாதகளிரே, உமையாள் தருமைந்தனே, உனதருளாளி செய்யறியவே. நமக்கு இருக்கக்கூடிய குரலை நாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் நிறைய தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி நிறைய பேசணும். அப்போ தான் நம்மளால் ஸ்ருதியை புரிஞ்சிக்க முடியும். என்னடா இவங்க பாட்டு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேசுவேன், ஸ்ருதி பற்றி நிறைய பேசுவேன், தாளத்தை பற்றி நிறைய பேசுவேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாய்ஸை அந்த மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கும் தெரியும் நம்மளோட வாய்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி போனால் என்ன மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கிறத அவங்களால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதை விட்டுட்டு பொதுவாக ஸ்ருதியில் பாடு, ஸ்ருதி சேரலை, ஸ்ருதி விலகுது அப்படின்னு மட்டும் சொன்னால் நம்மளால் அதை புரிஞ்சிக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்ருதியில் பாடுறது அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால் நம்ம வாய்ஸை ட்ரைன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஸ்ருதியில் பாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 2 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, சரிகம பதனிசாவை ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி எடுத்த உடனே கிராஃப் பண்ணிப்போம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அது மிகப்பெரிய மிஸ்டேக்கு. அதாவது சாக்கு அப்புறம் ரீக்கு அப்புறம் காக்கு அப்புறமா பா இப்படி தான் போகுது. ஆனால் அதை நாம் எப்படி புரிஞ்சுப்போம் அப்படின்னா, ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுப்போம். விஷுவலாக அந்த மாதிரி நம்ம நினச்சிப்போம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட வாய்ஸை இப்படி தூக்க ஆரம்பிச்சிருவோம். அதாவது புக்லேயும் நமக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சரிகம பதனிசா சானிதா பமகரசான்னு தான் கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட வாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அது உங்களுக்கு முன்னாடி ஒரு ஹரிசான்டல் லைன் இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. அதாவது சாரிகமா பத நிசா
அப்படி போகுதுன்னு நினச்சிக்கோங்க. சரி கமா இப்படி ஸ்டெப்ஸாக கிடையாது. ஸ்ருதி அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டாக புரிஞ்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்டை நாம் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி பாடுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. தாதா பா மா பத ரி மா பத மா கரி சரி ரி சா நி த நி தா பத பா மா பத சா பத சரி கரி ரி கரி ரி கரி சா நி த ரி சா நி தா பத மா கரி சா நி த. நம்ம என்ன லேர்ன் பண்ணாலுமே பேசிக் எக்ஸசைஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு சாங்காக இருக்கட்டும் எது வேணாலுமே நம்மளோட வாய்ஸை த்ரோ பண்ணி தான் பாடணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த சாங்லேயோ இல்லை அந்த லெசன்லேயோ மேலே கீழே வரும்போது நம்மளோட வாய்ஸை தூக்கிறதோ இறக்கிறதோ கூடாது. அதாவது ஸ்ருதியை தாண்டி தூக்கக்கூடாது, ஸ்ருதியை தாண்டி இறக்கக்கூடாது. அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்லேயே நாம் ட்ராவல் பண்ணணும். அதாவது உங்கள் வாய்ஸ் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வருது, இந்த த்ரோவை மிஸ் பண்ணக்கூடாது. இங்கே வந்து நீங்கள் அந்த கிராஃபை போட்டுக்கலாம், அந்த ஸ்வரங்களோட கிராஃபை நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களுக்கு இந்த வாய்ஸ் த்ரோ மெத்தடு யூஸ் பண்ணி பாட 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 நல்லா உங்களுக்கு புரியும். சாரி காரி கரி ரி கரி ரி சா சரி சனி த கரி ரி கரி சனி த தானி சதனி சதனி தா மக மனி தா மாக மத மக மகரி ரி சனி தானி ச தனி சரி சனி ச க க ம தா மாக நி தா ம சானி தா மத தனி. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் நம்மளோட வாய்ஸை சரியான முறையில் இங்கே இருந்து வயிறிலிருந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டெடியாக நீட்டாக அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் கொடுக்கறதுக்கு பழகணும். சா சா நி தா பத நி நி தா ப மக மனி நி தா ப மக ரி சரி க ம ப க ம பத நி. இந்த வாய்ஸை கரெக்டாக நம்ம த்ரோ பண்ணனா நம்மளால் ஸ்ருதியில் ஈஸியாக பாட முடியும். இந்த வாய்ஸ் த்ரோ மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி நான் ஸ்ருதியில் பேசிக்ஸ் படிக்கும்போது நான் வந்து பாட முடியும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதை நீங்கள் அந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தாட்டு வரிசை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபுல்லாக ஜம்பிள்டு நோட்ஸ் இருக்கும். அதில் இப்போ மா அங்கே இருக்குது, தா அங்கே இருக்குது, நீ அங்கே இருக்குது. ஸோ நான் என்னோடய வாய்ஸை நான் தூக்குறேன், அங்கே போய் நான் என்னால் ரீச் பண்ணிட முடியும் அப்படின்னு நினச்சாலோ, இல்லை ரீ ரொம்ப கீழே இருக்குது அதனால் நான் ரொம்ப இறக்கி பாடுறேன் அப்படின்னு நினச்சாலோ அது அவுட் ஆஃப் ஸ்ருதி தான் போகும். நீங்கள் அந்த தாட்டு வரிசையுமே அந்த ஜம்பிள்டு, இப்போ ஒரு பாட்டில் வந்து ஒரே அசெண்டிங் ஆர்டரோ டிசெண்டிங் ஆர்டரோ இருக்க போகிறதில்ல, எல்லாமே ஜம்பிள்டு நோட்ஸாக தான் இருக்கும். ஹையர் ஆக்டேவ்லேயும் இருக்கும், லோயர் ஆக்டேவ்லேயும் இருக்கும், மிடில் ஆக்டேவ்லேயும் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வாய்ஸை ரைஸ் பண்ணி பண்ணி பாடக்கூடாது. உங்களோட வாய்ஸ் த்ரோவை தான் நீங்கள் கிராஃப் பண்ணுமே ஒழிய உங்களோட வாய்ஸ் வந்து அந்த ஸ்ருதியை விட்டு விலகி பாடக்கூடாது. சரி சா க ரி க ரி மா சா மா க ரி சரி க மா. இப்படி உங்களோட வாய்ஸை த்ரோ பண்ணி பாடணும். இப்போ மா இருக்குது அப்படிங்கிறதுனால மாவை சா மா அப்படி தூக்கினா அது அவுட் ஆஃப் ஸ்ருதியில் போயிடும். ஸோ அந்த வாய்ஸ் த்ரோவை நாம் எப்படி ஒரு ஸ்வரத்துக்கும் கொடுக்குறோம், புஷ் பண்ணியோ இல்லை புல் பண்ணியோ கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல தான் நாம் எந்த அளவுக்கு ஸ்ருதியில் பாடுறோம் அப்படிங்கிறது இருக்குது. சரி மா பத சா சாத ப மகரி சா சரி மா பத சா சாத ப மகரி சா. ரெண்டாவது மிஸ்டேக் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேசிக்கில் எக்ஸசைஸ் கற்றுக்கும் போதும் சரி இல்லை சாங்ஸ் கற்றுக்கும் போதும் சரி, ஒரு ஹை நோட்ஸ் பாடும்போதோ இல்லை ஹையர் ஸ்ருதியில் நம்ம பாடும்போதோ நம்ம என்ன நினச்சிப்போம், நம்ம ரொம்ப சவுண்டு கொடுத்தா அந்த ஸ்ருதியில் நம்மளால் பாடிட முடியும், இல்லை ரொம்ப கத்தி பாடினா அந்த நோட்டை நம்மளால் ரீச் பண்ணிட முடியும் அப்படின்னெல்லாம் நம்ம நினைப்போம்.
ஆனால் அதெல்லாம் கிடையாது. நாம் நம்ம வாய்ஸை ஒரு தின் வாய்ஸாக தான் யூஸ் பண்ணணும். நம்மளோட வாய்ஸை ரொம்ப ஸ்டிஃப் வாய்ஸாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ளோயிங் வாய்ஸாக நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது கொஞ்சம் சாஃப்ட் வாய்ஸாக, கொஞ்சம் தின் வாய்ஸாக நம்ம யூஸ் பண்ணணும். காத்துல சூடம் போல கரையிறு உன்னால. வால்யூம் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வாய்ஸ் கொடுக்க கொடுக்க உங்களால் ஹை நோட்ஸ் நல்லா ரீச் பண்ண முடியும். பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சு நீ சின்ன ரசா. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சு நீ சின்ன ரசா. இந்த வாய்ஸ் த்ரோ மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ஹை நோட்ஸ் பாட முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்களும் அந்த வாய்ஸ் த்ரோ மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட வோக்கல் ரேஞ்சஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்.